இருக்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நான் சஸ்விகா. நீங்க சச்சின். நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறோம்? வீட்டுக்கு வெளியா. நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு வெளியா. வீட்டுக்கு வெளியால நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரும் சும்மா இருக்க வந்திருக்கிறோம். என்ன குண்டை இப்ப சொல்லக்கூடாது ஆயிடுங்க. இப்ப நாங்க ஏன் வெளியில வந்து நிக்கிறோம், வெளியிலாம் இருக்கிறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோ பதிவு செய்யல. அதுக்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா செந்திரன் உண்மையா வேலையை போயிட்டேன். அப்போ வரவும் லேட் ஆகிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், செந்திரன் இல்லாமல் என்ன வீடியோ போடுறோன்னு நிறைய நேரம் யோசித்தேன் நான். அதோட எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்போ சரி என்னோட அப்போ நேற்று எது வீடியோ போட இல்லை. அப்போ இந்த இன்றைக்கும் அதே மாதிரி தான் செந்திரன் வேலையாண்டபடியாக வரையில அதாம அவசர வேலையா கொஞ்ச நாளான்னு சொல்லி கொண்டு நிற்கிறேன். சரி இன்றைக்கு நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதே என்றுட்டு நாங்கள் 3 பேரும் இருந்து கதைக்க வந்திருக்கிறோம். சும்மா இருந்து இவற்றை கதையாண்டாலும் களைச்சி போடும் இந்த மக்கள் இவரோட கதைக்கிற நேரம். அப்போ நாங்கள் சும்மா இருந்து கதைக்கத்தான் வந்திருக்கிறோம். அதுவும் சும்மாண்டு என்ன நாங்கள் 3 பேருமே கதைச்சு கொண்டு இல்லை. இப்போ என்னட்ட என்ன பார்த்தாலும் தெரியும், நான் கூட என்ன சொல்ற வெளிக்கிடுறது எப்படி எல்லாருமே எங்களோட உறவுகளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ கிட்ட கல்யாண விட ஒன்றுக்கு நான் வலிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் என்னம்மா என்ன வலிக்கிட்டேன், நான் எப்படி உடுப்பு போட்டிருந்தேன், நான் என்னம்மா நகையில் போட்டிருந்தேன் நான் அப்படின்ட்டு எனக்கு அதே தான் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு ஆரம்பிச்சுட்டு பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோட கூடனவன் இப்போ வாங்கோ வீடியோக்கு போவோம். அப்படி கதைக்க வலிக்கிட்டார் பார்த்தீங்களா, வீடியோக்கு போவோம் என்ன. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ என்னட்ட இருக்கிற மேக்கப் திங்ஸ்கள், அதாவது இப்போ ஃபவுண்டேஷன் அப்படி இல்லை, இப்போ காப்பு தோடு நெக்லஸ் அதெல்லாம் கூட போயிட்டேன். மேக்கப் பொருள் அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்களே என்ன காப்பை பார்ப்போம். என்னட்ட இப்போ எல்லா கலருக்கும் மேட்ட மாதிரி தான் நான் இப்போ எங்கே போடுறனாலும் காப்பு எடுத்து வைக்கிறேன். அப்போ அதே காப்பை இன்றைக்கு என்ன காப்பு எத்தனை காப்புன்னு பார்ப்போம். சரியா இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக எனக்கு காப்பு தான் என்னட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதை கொட்டி பார்ப்போம் இவ்வளவு காப்பு இருக்குது, எத்தனை என்னென்ன டிசைனில் இருக்குது என்ன. ஆனால் என்ன உண்மைக்குமே இவ்வளவுமே பத்தாதுன்னு சொல்லி செந்துடணும் ஒரே சண்டை. என்னென்னா இப்போ ஒன்றும் அளவில்லை எனக்கு இந்த காப்பொண்டும். நாங்கள் இப்போ இருந்து எத்தனை காப்பண்டுமாமே என்ன பொருங்க வச்சதுக்கு ஒன்று சிக்கப்பட்டு போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் வெல்வெட் காப்பு. அதாவது நான் நீங்கள் எடுத்து தரலாம், நீங்கள் பேசாமல் எடுத்து தரலாம். சரி இங்கே ஃபர்ஸ்ட்டு சோடியாக பார்ப்போம். எத்தனை சோடி காப்பு வச்சிருக்கிறேன்டே மொத்தமாக பார்ப்போம். என்ன வடிவாக இருக்கும் கூட எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்த நாங்கள் மற்றதெல்லாம் எங்களுக்கு வீடியோவில் அனுப்பினேன். சுவிஸில் இருக்கிற அம்மா அனுப்பினவங்களுக்கு. அப்போ அந்த காப்பெல்லாம் இது அரைவாசி இந்த பேக் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காப்பு பார்ப்போம். இங்கே இருங்க, இது வெல்வெட் காப்பு ஒரு செட். என்னது இது இல்லை. அப்போ இந்த காப்பு நாங்கள் என்னென்ன உடுப்புக்கு போடலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கதைக்க குழப்பக்கூடாது என்ன சரியோ. அப்போ நாங்கள் இந்த காப்பு என்னென்னத்துக்கு போடுவோம்டா, இப்போ கூட நாங்கள் காப்பண்டாலே சாரிக்கு மட்டும்தான் போடுறோம் நாங்கள் கூட. அப்போ இது சாரிக்கு போடலாம், சில டொப்புக்கு அந்த கலந்து மாதிரி போடுறோம் நாங்கள். என்ன சசியா ரோஸ் கலர். அப்போ இந்த காப்பு உண்டு, இது என்ன செட்டு இது இல்லை நீங்கள் வச்சுடுங்க அப்பா எங்களுக்கு வேண்டாம். சரி அடுத்தது இந்த காப்பு இன்னும் கொண்டு வந்ததுலேருந்து போடல. இது எங்களுக்கு உண்மையாக சுவிஸ்ல இருந்தால் வந்து இந்த காப்பு இங்கே பாருங்க, இது சாரிக்கு இடையில குழுவுறதுக்கு இந்த காப்பு இடையில சைட் ரெண்டுக்கும் போடலாம். அதேமாதிரி இதில் இந்த கலரில் இருக்குது, பச்சையில் இருக்குது. இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும். மற்ற இந்த கலர் இப்படி இந்த ஒரு கலரில் இருக்குன்னு இது எம்பெப்பாம். அடுத்தது இது என்ன கலர், இது உண்மையாகவே சாரியை விட டொப்பலுக்கு போடுறது கூட அந்த 4 கலர். இங்கே பொறுங்க போட்டு பார்ப்போம் இருக்கா வருது. அளவில்லை இங்கே
இது டொப்போல தான் போடுறேன் இந்த காப்பு. என்ன சசி என்ன ஒன்றும் கயக்க மாட்டீங்களா? காப்பை பார்த்து கொண்டு அப்ப கதையுங்க நீங்க. ஹலோ என்ன போன ஹலோ கதையுங்க உங்களோட உறவுகளோட நீங்களும் எப்படி இருக்கிறீங்களா? அதே மாதிரி இங்க இந்த காப்பும் அப்படித்தான். இதுவும் இங்க இதுவும் சுவிஸ்ல இருந்தா வந்த இது மற்ற டொப்புக்கு போடுறது, இது சிம்பிளாக போடுறது. எனக்கு இந்த காப்பு ரொம்ப விருப்பம். இப்படியே காப்பண்ணாலே சொல்றேன், இப்படியானது ரொம்ப விருப்பம். இங்க இதை பாருங்க, இப்படியே சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் பெருசு இன்னும் போட வலிக்கிறேன் இதெல்லாம். அடுத்தது ஐயோ சச்சி மழுத்து போட்டேன். அடுத்த கலர் வெள்ளி கலர், வெள்ளை கலர் காப்போல் எடுங்கோ. எல்லாமே நிறைய நாள் ஆயிட்டு என் கல்யாண வீட்டுக்கு போனபடியா அடுக்கலாம் போயிட்டு. அப்போ சரி உங்களுக்கு ஒரு பயிர்ந்து கொண்டுட்டு நாங்கள் காப்போல் அடுக்குவோம்னு எடுத்துட்டேன். அதுதான் அத்தை ஒரே பிஸின்னா அம்மா என்ன செய்யறது. அத்தை தையல் பழக போய் களைச்சி போட்டேன். தையல் மேக்கப் பண்ண எல்லாத்துக்கும் போய் என்ன சரி. இங்கால பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கலர். இங்கே இதுக்குள்ள தனி வெள்ளி கலரில் இருக்குது. அதோட தனி வித வடிவு. எனக்கு அந்த கலர் நல்ல விருப்பம். ஆனால் என்ன இன்னும் இந்த காப்பாடு வாசி அளவில்லாமல் போயிட்டு அதான ஒரு கவர். என்ன கலர் உங்களுக்கு தெரியும்? ரெட் கலர். நானும் ரெட் கலர் தான். அடுத்து இது ஒரு காப்பு செட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பு செட்டு. இதண்டா அவ்வளோ ஒரு விருப்பம். இப்போ ஒன்றுமே போடுறேன் இல்லை. என்னென்னா அந்த ஒரு அளவில்லாமல் வந்துட்டு இப்போ எல்லாமே திருப்பி கடையில் எடுக்க வேண்டிய நிலைமை எனக்கு. அதேமாதிரி இங்கால இப்படியே பச்சை கலர் 4 வந்துச்சு. இதுவும் அதேமாதிரி 4 எல்லாம் கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குன்னு. இது 4 பாக்ஸ் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் நான் அப்படியே ஒரேடியாக போட்டு வைக்கிறேன். இது ரோஸ் கலர். 2 பேர் செய்கிறோம் குழப்பம். இது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? இதுல இதுதான் அத்தை சாமர்த்தி வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போறோம். அதாவது என்ன எழுத்துக்கு எடுத்த காப்பி நான் சசியாகலாம். ஆனால் சசின் கூட அப்படிங்களா தாங்கலாம். என்ன இப்போ கேட்குறீங்க? காப்பு வைங்க. என்ன இப்போ இது ரோஸ் கலர். அதே மாதிரி இது வேறுங்க. இந்த காப்பு உடைஞ்சே போயிட்டு இன்னைக்கு நேற்று சரியான கவலை. சசின் தான் உடைச்சவன். அப்போ யார் உடைச்சேன்? அதான் நான் அப்படியே கீழே ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டிருந்தேன். நான் அப்போ டக்குன்னு கீழே விழுந்துட்டேன். அந்த பாக்ஸ் இல்லாதபடியா இதுக்குள்ள வச்சிருந்தேன். அந்த நான் அப்போ அதை அப்படியே கீழே கொட்டுப்பட்டு ரெண்டு உடஞ்சிட்டு இவ்வளோ ஒரு கவலை. இதெல்லாம் ஒன்றும் அச்சா அப்படில்ல. இங்கே பாருங்க, இதான் அடுத்தது கருப்பு செட். எல்லா கலர்லேயும் அப்படியே வச்சிருக்கிறோம். என்ன சசி ஆனால் என்ன அத்தை கொஞ்சம் உடம்பு வச்சபடியா ஒட்டி காப்பும் போட இல்லாத அவசரப்படுறீங்க போல. இது சில பேர் அந்த ரோஸ் காப்புண்டா இன்ன கலர் தானே இடையில போடுவீங்க. பாப்போமா நடக்குது இங்கே. அதேமாதிரி இதுவும் ரோஸ் கலர். அதேமாதிரி இது தான் சொன்னேன் வெள்ளி கலரில். இந்த 3 தான் கிடக்கு, அதனால போடுறே இல்லை. ஆனால் நல்ல வடிவு. இல்லை இது கைக்கு அப்படி கொலுசு கால் கீழே இது மாதிரி. இந்த சட்னி இப்போ நீங்கள் என்ன அடுக்க விட மாட்டீங்களோ? அப்போ பேசாமல் இருங்கோ. சரி. அடுத்த இதெல்லாம் நாங்கள் இப்படியே காப்பில் எடுத்துக்கொண்டு இருந்தால் காப்பு மட்டுமே நேரம் வந்து போடுமே. நான் சசியாங்களுக்கு அஞ்சாங்க சசியாவை பார்க்க பஞ்சியா இருக்கிற உண்மையாக சசியா பார்க்க. அதேமாதிரி இந்த கப்பும் செட் காப்பு. இதுவும் இந்த கல்யாணம் தான் எடுத்தோம். சரி, நாங்கள் இனிமே காப்பெல்லாம் அடிக்கிட்டோம் காணும். அடுத்தது நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டு கொண்டே நம்ம இது கிடக்கட வச்சிருக்கோம். இதுவும் வச்சுட்டு நாங்கள் இனிமேல் நெக்லஸ் அடுக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னட்ட இருக்கிற நெக்லஸ்கள் வந்து பாருங்க இவ்வளோ வச்சிருக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் அடுக்கியே வச்சிருக்கிறோம். இனிமேல் நாங்கள் இதே இந்த டப்பிக்குள்ளே போடுவோம். என்ன சசி டப்பி அப்படி போடுவீங்க நீங்கள் குழப்படி செஞ்சு கொண்டு இருக்காம நான் இங்கே பாருங்க. இதுவும் ஒரு நெக்லஸ். இது இந்த சோடி தான். இதோ இது 2 போடுறது. நான் ஒன்று தான் போடுறேன். நான் இது இந்த சோடி. இது அடுத்த இது எல்லாத்துக்கும் தோடு இருக்கானா
இன்னும் போடுறீங்களோ அடுத்தது பச்சை கலர் இங்க பாருங்க இது வடிவா இருக்கு உண்டு இதுவும் நல்ல வடிவு பச்சை கலர் சிங்கிச்சா பாருங்க இத்தனை வச்சிருக்கிறேன் என்ன சசியா கழுத்து கொட்டுறது தொண்டைக்க வைக்கிறது குத்துறதுக்கு எல்லாருக்கும் இது அடுத்த இது என்னோட உடைஞ்சு போயிட்டு இதுவும் அப்படித்தான் மடிச்சு வைக்க இதெல்லாம் உடையுது இப்படியே கலண்டு போய் இந்த போத்தலுக்கு வைக்கிறபடியா அடுத்து இது தொப்புகளுக்கு போடலாம் நாங்கள் சும்மா நோமல் கவுனுகளுக்கும் இது போடலாம் அந்த சாரிக்கு தான் போடணும் இல்லை வையுங்க இது நாவக்கலர் நெக்லஸ் லேங்காளுக்கு போடலாம் இப்படி ஒரு பாப்பம் இதை போட்டு அத்தைக்கு விருப்பம் இருக்கு இங்க வந்து வடிவா இருக்கு இங்க நல்லா இருக்கு வடிவா இருக்கேன்னு அத்தைக்கு பிள்ளைக்கு மாதிரி வைப்போம் என்ன வைக்க வேண்டாம் இதை வையுங்க அடுத்த இதுவும் ஒரு இதுதான் இதுவும் எனக்கு வெளிநாட்டில் இருந்தா வந்தது இதுவும் ஒரு அம்மா அனுப்பி விட்டவா கனடாவில் இருக்கிறான் சாரியோட விரைக்க எங்க மாமாண்ட பாசலுக்கு இது வந்தது என்ன ஆனா இப்ப கொஞ்சம் கருத்துட்டு வடிவா அடுத்த இது அநேகம் சசியா தான் கட்டுறவள் கூட என்ன சசியா இதெல்லாம் நீல கலர் அதே மாதிரி இதுவும் சாரிக்கு ரெட் கலர் இதுவும் வடிவு சரி ரைட் தான் நெக்லஸ் முடுங்க இதே வச்சுட்டு குழப்படிக்கன்னா குழப்படி அடுத்ததான் மெயின் தோடுவாள் இந்த தோடுவாளை பார்ப்போம் அந்த மச்சிங்குகள் பாருங்க இவ்வளவு தோடு இதுதான் கண்டஸ்வார வட்டி இதுக்கெல்லாம் நாங்க இனிமேல் அடுக்க போறோம் என்ன பாருங்க சாப்பிடுறது இதெல்லாம் ஒரு விதமான தோடு ரெண்டு நான் சொன்னா சச்சினா குழப்படி செஞ்சா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் ஓ சச்சினா அப்படி எல்லாம் இல்லை இது ஒரு மாடல் தோடோ பாருங்க நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எல்லாம் அடிக்கி வைக்கிறேன்னா அதே மாதிரி இங்கே இதுவும் ஒரு வடிவான இதுவும் எனக்கு விருப்பம் ஏன் என்ன ரெண்டு பார்த்து கொண்டு நிற்கிறீங்க எல்லாரும் வடிவா இருக்குது இங்க பாருங்க இதுவும் ஒரு வகையான தோடு இது சாரிகளுக்கு தான் போடுறோன்னா இதெல்லாம் இப்போ டொப்புகளுக்கு கவுனுகளுக்கு போடுறோன்னா சாரிக்கண்டு போடுறதுல இதெல்லாம் புரிம்பா பாக்ஸுக்கு வைக்கிறேன்னா சாரிகளுக்கு போடுறது இது எல்லாத்துக்கும் பொதுவாக தாங்க நீங்கள் நான் சொன்னா சச்சின் எடுத்தா நான் வர மாட்டேன் நீ கதைக்க சொல்லி இருக்கு இங்க பாருங்க இதுக்கும் அதே மாதிரி செட் இதான் நாங்கள் நெக்லஸ் பார்த்தோம் அதுண்ட தோடும் நெத்தி சுட்டியும் என்ன சசியா எங்க இன்னொண்டோ இங்க இருக்கு இங்க இதுண்ட நெத்தி சுட்டின செட் அப்படியே இருக்கு சசின கதை ஒருத்தரும் கேட்காதீங்கோ சசின கதை ஒருத்தரும் கேட்காதீங்கோ இங்க அதே மாதிரி தான் மற்றது செட் அப்படியே கிடக்கு செட்டா இருக்கோ இங்க பாருங்க இதுண்டேம் அதே மாதிரி செட் அப்படியே வச்சிருக்கேன் அடுத்தது இது ரெண்டும் காலிச்சு அந்த செட்டுக்கு இங்க பாருங்க சசியா மூலமாய் கிடக்கு நாங்களே வேலையை காட்டுறோம்டா நிமிஷம் கூடிட்டு அதை கூட இருண்டு ஒன்றும் வந்துட்டு நிறையவங்க வைக்கல இதுவும் அதே மாதிரி கவுனு போடுறோம் இப்போ கருப்பு கவுனுகளுக்கு தான் நான் கூட போடுறேன் நான் இந்த தோடு இதுவும் படிக்கா இருக்கு கீழே விழுந்துட்டோம் அத்தை எடுக்கு அதே மாதிரி தான் இந்த தோடெல்லாம் நாங்கள் உள்ள இல்லை எடுத்த நாங்களே ஆர்டர் பண்ணி சசியா தெரியும் சசியாவுடன் அத்தை இதை போட்டால் வடிவா இருக்கும் அதை போட்டால் வடிவா இருக்கும் வச்சு இதுண்டு ஒன்றா காணையில் அதை கூட பார்ப்போம் அதே மாதிரி அடுத்தது இதுவள் செட்டு அப்படியே வந்திருக்கு சசினுக்குண்ட அடிய பாருங்க உடைச்சு பிடிங்க சரி இதுவும் அதே மாதிரி ரோஸில் ஒரேஞ்சில் நீலத்தில் அப்படி 3 கலர்லையும் இதுவும் வந்துருக்கு இந்த தோடு அடுத்த கட்டம் அதே மாதிரி இங்கே பாருங்க அந்த நெக்லஸ் கிட்ட தோடு இது அதான் இதுக்கு தோடு ஒன்று தான் வந்தது இந்த நெக்லஸ் ஒன்று மங்களும் வரையில
இது இந்த பச்சை கலர் அது ஒன்றுல நான் எடுத்து தேடும் ஒருக்கா பாருங்க ஒருக்கா வேற இருக்கா கிட்டே இருக்கா வந்திருக்கா பாருங்க என்னண்டு இருக்கா இது குட்டி பேக்காக இருக்கு வருது. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துல பிறந்த நாள் வர நாங்களும் மற்றது பிறந்த நாள் கூப்பிட்றோம் இவ்வளவு தான் என்ன இருக்கிற தோடு நெக்லஸ் ஆரம்பின சசியா அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இதோட இந்த வீடியோ முடிப்போம் எந்த இதோ ஒரு நார்மலான பதிவு தான் மற்ற நீ எங்களோட உறவு கிழமைங்களை நேசிச்சு பார்த்து கொண்டு இருப்பினோம் என்னடா வீடியோவில் காணையிலேயே இன்னும் அம்மாவாகின வீடியோ காணையிலேன்ட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பினோம் அவைகளுக்காண்டி தான் ஒரு பதிவு போடணுமென்றதுக்காண்டி தான் நாங்கள் கட்டாயம் போடுறோம் அப்படி இருந்தால் கொஞ்சம் சமாளித்து பாருங்க இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்.